புறப்பாட்டு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இங்கே சாலமோன் சூலமெத்தியாளை பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி அவன் சூலமெத்தியா மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி அங்கே அவள் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது இந்த நாட்கள்ல நீங்க இந்த பெண்ணு பார்க்கறதோ இல்லை மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய, இப்போ ஒரு பையனை வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க, ஒரு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ண போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அந்த பொண்ணைய அந்த மகனையை குறித்து நல்லா விசாரிக்கும்படியாக இந்த நாட்கள்ல பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்ட், பிரைவேட், ஆமா அங்கங்க தப்பு பண்ண எல்லாம் அவன் சொல்லிடுவான். அந்த பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்ட்ல வந்து இது மாதிரி இந்த பையனை குறித்து எங்களுக்கு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கொடுக்குறாங்க. அவங்க அந்த பையனுடைய ஃபுல் ஹிஸ்டரி, எந்த பெண்ணோட போனா, எங்க சுத்துறான், எப்படி எப்படிலாம் படிச்சான், எங்க வேலை பார்க்கறான், வேலை பார்க்கறது உண்மையா இல்லையா, டிகிரியை முடிச்சானா இல்லையா என்று சொல்லி எல்லா டீட்டெயிலும் எடுத்து என்ன பண்றாங்க, கொண்டு வந்து யாரு கேட்டாங்களோ அவங்க கையில கொடுக்குறாங்க. அது மாத்திரம் கிடையாது, மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க. இதெல்லாம் சிட்டியில இருக்கு, மெட்ராஸ் சிட்டியில, பெரிய பெரிய சிட்டியில வந்து இந்த மாதிரி காரியங்கள் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்பி HIV இருக்கா எல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஒரு இது இல்லைன்னா தான் என்ன பண்றாங்க, அந்த பையனே அந்த பொண்ணையும் அந்த மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவா இன்னும் வந்து சைக்காலஜிலையும் போய் பார்க்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்ல, சைக்காலஜி டாக்டரையும் போய் கன்சல்ட் பண்றாங்க. இவன் எப்படி இருக்கான், என்ன மென்டாலிட்டியில இருக்கான், இவன் நாளை குடும்பத்தை தாங்குவானா, கஷ்டமான சூழ்நிலையில இருந்து குடும்பத்தை பாதுகாப்பானா என்று சைக்காலஜியாவும் போய் அவனை வந்து டெஸ்ட் பண்ணுவதை நாம் பார்க்க முடியும். இப்படி எல்லாம் பார்த்துதான் ஒரு பெண்ணையோ ஒரு மகனையும் என்ன பண்ணிக்கிறாங்க, திருமணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி பார்க்கிறோம் இல்லைங்க. ஆண்டவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் உதவாத, முழுவதும் பழுதடைஞ்சு வீணா போயிருக்கக்கூடிய மனுஷனா என்ன பண்ணுகிறார், தன்னுடைய மனவாட்டியா எடுத்து நிறுத்துகிறார். இவங்க உலகத்தை வந்து எல்லா குவாலிபிகேஷனை பார்த்து அதுக்கப்புறம் தான் மனவாட்டியாக அவங்க ஃபிக்ஸ் பண்ண. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மகனை, ஒரு பிள்ளையை ஆண்டவர் முன்குறிக்கும் போது அவன் முழுவதும் பழுதாய் போய் இருந்தாலும், முழுவதும் கெட்டு போய் இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கை அழியக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் அவனை தான் ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஃபிக்ஸ் பண்ணி அவனை பூரண ரூபவதியாக மாற்றும்படியாக, அவனில் ஒரு பழுதும் இல்லாதபடிக்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறவராக இருக்கிறார். நீங்க வாசிங்கன்னா நம்முடைய வாக்கு தத்துவம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவருக்குள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அப்படிங்கிறார் பரிபூர்ணம் உள்ளவர்களாக தேவன் எடுத்து நிறுத்துகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளர வளர வளர, அவரை நெருங்கி ஜீவிக்க 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 அவர் நம்மளை பரிபூர்ணம் உள்ளவர்களாக, பூரண ரூபவதியாக தேவன் நம்மளை மாற்றுவதை நான் பார்க்க முடியும். அதனால எப்பேற்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும், எவ்வளவு பழுதுள்ள பிள்ளைகளாக இருந்தாலும், அவங்களோட வாழ்க்கை எவ்வளவு கெட்டு போயிருந்ததா கூட அவர்களை எல்லாம் தேவன் என்ன பண்ணுகிறார், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவங்களை மறுரூபப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிதான் தேவன் நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பண்ணுகிறார், ஒரு மறுரூபத்துக்கு நேராக தேவன் நம்மளை நடத்துகிறார். நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லணுங்க, சொல்லுவாரா? நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நீ என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும் சொல்லிடுவாரா? நம்ம வாழ்க்கை துணை, நம்ம கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்களா, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி. அநேக பழுதுகள், அநேக ஓட்ட உடச, அநேக இத்து போனது, தேவையில்லாதது, பழசு, பூச்சிப்பட்டு போய் கிடக்கிற எல்லாம் என்ன இருக்கும், நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு பழுதும் இல்லாதபடிக்கு தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறார், மாற்ற விரும்புகிறார். பவுலுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, பவுல் சொல்லலாம், பாவியிலும் பிரதான பாவி நான்குவான். பாவியிலும்
பிரதான பாவியாகிய என்னையும் ஆண்டவர் தேடி வந்தார். அப்பேற்பட்ட என்னுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஒரு மனவாட்டியாய் என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக பவுலுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றினாருங்க. அதே போலதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் தேவன் மாற்ற விரும்புகிறவராக மாற்றும்படியாக தேவன் இருக்கிறவராக இருக்குன்னா ஆண்டவருக்கு நாம் செலுத்தக்கூடிய பலி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பலியில ஒரு சின்ன குறைவு கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவார். ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய பலியில அந்த பலி செலுத்தப்படுகிற 5 நிமிஷத்துல அதை எரிந்து அது சாம்பலாய் போகக்கூடிய பலியிலேயே அவ்வளவு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை பார்க்கிறான்னா நித்திய காலமாய் அவரோட கூட வாழ போகிற நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி பார்ப்பார்? அதுதான் அங்க சொல்லுகிறோம், உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி நீங்க வாசிங்கன்னா லேவியராமம் 22ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிங்க. லேவியராமம் 22, 21, 22. ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதம் இல்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும். குருடு, நெரிசல், முடம், கலலை, சொறி, பொன் முதலிய பழுதுள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமல் அவைகளாலே கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேல் தகன பலியிடாமலும் இருப்பீர்களாக. 25ஆவது வசனத்தை கூட வாசிக்கலாம். அந்நிய புத்திரன் கையிலும் இப்படிப்பட்டதை வாங்கி தேவனுக்கு அப்பமாய் செலுத்தீர்களாக. அவைகளில் கேடும் பழுதும் அவைகளில் இருக்கிறது. அவைகள் உங்களுக்காக அங்கீகரிக்கப்பட தாம் செலுத்தக்கூடிய பலியிலேயே ஒரு பழுதும் இல்லாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படியாப்பட்ட பலியை தான் தேவன் என்ன பண்ணுகிறார்? அங்கீகாரம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு பலியை குறித்து தேவன் இப்படி பிரமாணங்களை வைத்திருப்பார் என்றால் அவருடைய மனவாட்டியாக அவருக்கென்று முன்குறிக்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது அவன் சொல்ல, நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்லி அந்த அளவுக்கு தேவன் விரும்பக்கூடிய ஒரு பலியாக தன்னை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான். ஒரு காலத்துல தேவனுக்கு பிரியமில்ல, தேவனுக்கு சத்துருவாக, தேவனுக்கு எதிரியாய் வாழ்ந்து கொண்டிருந்த பவுல் தன் வாழ்க்கையை தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அவனை ஒரு குற்றமற்ற பலியாக மாற்றும்படியாக தன்னை முழுவதுமாக தேவ கரத்துல ஒப்பு கொடுத்தான். அந்த மனுஷனை தான் தேவன் எடுத்து அவர் நிறுத்துகிறவராக காணப்பட்டார். உங்களையும் என்னையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? அதற்கென்றுதான் முன்குறித்தவராக இருக்கிறார். ஒரு பழுது நம்மள இல்லாதபடிக்கு நம்மளை மறுரூபப்படுத்தும்படியாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். அதன் பாதையில தான் தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்த விரும்புகிறவராக இருக்கிறார். நீங்க இந்த உன்னத பாட்டை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அந்த உன்னத பாட்டுல ஆண்டவர் சுலமித்தாளை பார்த்து சொல்லும் போது, என் பிரியமே நீ ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி அங்க சொல்லி அந்த சூலமித்தாளை நீங்க குறிச்சு நீங்க வாசிச்சீங்கன்னா எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை அவளுடைய வாழ்க்கையில இருந்துச்சு, எந்த கூட்டத்திலிருந்து தேவன் அவளை பிரித்து எடுத்தார் என்று சொல்லி அந்த சூலமித்தாளுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நாமும் அநேக காரியங்களை மறுரூபமாகி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய், ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு பூரண ரூபவதியாய் தேவன் நம்மளே என்ன பண்ணுகிறார்? மாற்றுகிறவராக இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பெண்ணு தான் சூலமித்தியாள். ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டோ, ஒரு பெரிய ஒரு அழகு படைச்சவளோ, நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவளோ, நல்ல கலரா இருக்கிறவளோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண ஒரு பெண்ணாக சாதாரண ஜனங்கள் மத்தியில இருந்ததான் அவளை தேவன் முன்குறிக்க ஆரம்பிக்கிறார். நீங்க வாசிங்கன்னா உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5, 6 வசனத்தை வாசிங்களேன். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து
என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக திராட்சை தோட்டத்தை காவல் காக்கக்கூடிய ஒரு வேலைக்காரியாக தான் சொல்லுகிறார். என் தாயின் பிள்ளைகள், அதாவது தகப்பன் வேற வேற, தாய் ஒரே தாய், தகப்பன் வேற வேற, ஒரு ஒரு என்ன சொல்லக்கூடிய ஒரு ஆதரவற்ற நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூலமெத்தியால தான் இங்கே சாலமோன் முன்குறிக்கிறவனாக காணப்படுகிறான். அவளை தான் சாலமோன் விரும்புகிறவனாக காணப்படுகிறான். ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு பெண்ணை, ஒரு அழகு, ஒரு ஐஸ்வர்யம், ஒரு படிப்பு எதுவும் இல்லாத ஒரு பெண்ணை தான் அந்த சூலமெத்தியாலை அங்க சாலமோன் முன்குறித்து ஒரு பூரண ரூபவதியாக, அவளில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி காணத்தக்கதாக அவளுடைய வாழ்க்கையில அநேக மறுரூபங்கள் கடந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதனால அவன் சொல்லுகிறான், உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி. ஒரு சாதாரண ஒரு பெண், அவள் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை. 4வது வசனத்தை வாசிங்க. என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வரும். ராஜா என்னை தமது அறையில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கலாம், உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உண்மை நேசிக்க. அவள் செய்த வேலை என்னை இழுத்து கொள்ளும் என்று சொல்லி சாலமோனை பார்த்து சொல்லும் போது அவன் தன் அன்பின் கயிறுகளால அவன் கட்டி இழுப்பதை நாம் பார்க்க முடியும். என்னை இழுத்து கொள்ளும் என்று சொல்லி நாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்து சொல்ல ஆரம்பிக்கும் போதுதான் அவரும் நம்மளை சேர்த்து கொள்ளுகிறவராக இருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த சூலமெத்தியாளுடைய வாழ்க்கையை போலதான் ஒரு ஆதரவும் இல்லாதபடிக்கு, ஒரு ஹோப்பும் இல்லாதபடிக்கு நாமும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் கேள்விப்பட்ட போது அவர் இரத்தத்தினால கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு, விடுதலை, பாவ மன்னிப்பு, எல்லா சாபத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விடுதலை, இரத்தத்தினால வரக்கூடிய எல்லா விடுதலையும் ஆசீர்வாதங்களையும் குறித்து நாம் கேள்விப்படும் போது நாமும் ஆண்டவரை பார்த்து சொன்னோம், ஆண்டவரை என்னை இழுத்து கொள்ளும். இது ஒரு தடவை சொல்றது மாத்திரம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை நீர் இழுத்துக்கொள்ளும். ஏன்னா அந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பாவம் தான் பெருகிட்டு இருக்கு. இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோட வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஜீவிதம் பெருகி கொண்டிருக்கிறதா, பாவ ஜீவிதம் பெருகி கொண்டிருக்கிறதா? இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்லாம் பிசாசு நமக்கு விரோதமாய் போராடி பல விதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படியாவது பாவத்தை கொண்டு வந்து தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனவாட்டியா நாம் இருக்கும்படியாக பல காரியங்களை பிசாசு நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து போடுகிறவனாக இருக்கிறான். அதனால்தான் நான் ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே என்னை இழுத்து கொள்ளும் என்று சொல்லி நாம் செபிக்கும் போது அந்த கல்வாரி அன்பினாலே என்ன பண்ணுகிறார், அந்த அன்பின் கயிறுகளால தேவன் நம்மளை கட்டி அணைத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் அவருக்கு பிரியமான ஒரு பூரண ரூபவதியாய் மாற வேண்டும் என்றால், நாம் நம்மில் ஒரு பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை என்னை நீர் இழுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜெபத்துல அது கண்ணீரின் ஜெபமாக மாற வேண்டும். ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு நான் வெளியே போய்விடக்கூடாது, உம்முடைய ரட்சிப்பை விட்டு நான் வெளியே போய்விடக்கூடாது, இந்த பரிசுத்தத்தை விட்டு நான் வெளியே போய்விடக்கூடாது, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நான் வெளியே போய்விடக்கூடாது, ஒவ்வொரு நாளும் என்னை இழுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் அப்படியா என்ன பண்ணுகிறார், நம்மளை சேர்த்து அணைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவரா. இதுதான் சூலமெத்தியால் செய்த முதல் காரியம். நான் அற்பமாக எண்ணப்பட்டேன், நான் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எனக்கு ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தகப்பனாரோ என்னுடைய தாயோ எனக்கு அவள் செய்வது போல இல்லை, ஒரு நிராகரமற்ற ஒரு நிராகதியாய் என் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கு என்று சொல்லி அங்கே சாலமோனை பார்த்து என்னை இழுத்து கொள்ளும் என்று சொல்லி அவள் சொல்லும் போது சாலமோன் அப்படியா என்ன பண்ணியான், அவள் பெரிய ராஜா என்று சொல்லி அவளுக்கு ஆரம்பத்தில் தெரியாது, மணவாளனாய் அவளை பார்க்கிறாள், என்னை இழுத்து கொள்ளும் என்று சொல்லி சொல்லும் போது சாலமோன் அப்படியாய் அவளை அரவணை
அரவணைத்து ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு போகிறார். இதே போலதாங்க நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆண்டவரை என்ன இழுத்து கொள்ளும் என்று சொல்லி சொன்னோம் என்றால், நம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் அநேக பழுதுகள் இருந்தால் கூட, கெட்டு போய் இருந்தால் கூட, நாரி போய் இருந்தால் கூட, இன்றைக்கும் ஆண்டவர் இழுத்து நம்மளை ஒரு பூரண ரூபவதியாக தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீர் இழுத்து கொள்ளும். நீங்க வாசிங்கன்னா அந்த ஒன்றாம் அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிங்க. என் ஆத்தும நேசரே, போதும் போதும். இங்க சுலமத்தியால் சொல்லுவா, என் ஆத்தும நேசரே என்று சொல்லி, என்னுடைய ரட்சிப்பின் அதிபதியே, என் நேசரே, என் ஆத்மாவுக்கு வேண்டிய நேசரே. சரீரத்துக்குரியவர் அல்ல, ஆத்மாவுக்குள்ளது. நம்முடைய ஆத்மாவை விடுவிக்க கூடியவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் அவள் சொல்லி, என் ஆத்தும நேசரே என்று சொல்லி, பாவத்துல கிடக்கக்கூடிய இந்த ஆத்மாவை, பரலோகத்துக்கு போகாமல் நரகத்துக்கு போக வேண்டிய ஆத்மாவை நீர் என் நேசராய் மாறி இருக்கிறீர், என் ஆத்தும நேசரே என்று சொல்லி அவள் சொல்லும் போது அவளுடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பு வெளிப்படக்கூடியதா இருக்குது. நம்முடைய ஆத்தும நேசராக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு நம்மளையும் ரட்சிப்புகளை நடத்தி இருக்கிறார். நம்மளையும் நம்மளுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவரோடு நாம் உடன்படிக்கை பண்ணி, ஞானஸ்நான உடன்படிக்கை பண்ணி, நாமும் அவரோடு என்ன பண்ணி இருக்கிறோம், ஒப்புரவாகிற பிள்ளைகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோங்க. அதனால்தான் என் ஆத்தும நேசரே என்று சொல்லி அந்த சூலமெத்தியால் மணவாளனை பார்த்து சொல்லுகிறவளா இருக்கார். நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை பார்த்து என் ஆத்தும நேசரே, என் ஆத்தும மணவாளனே என்று சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்துல நாம் என்னதான் சாதித்தாலும், இந்த உலகத்துல நாம் என்னதான் செஞ்சு எவ்வளவுதான் சேர்த்து வைத்தால் கூட, இந்த உலகம் ஒரு நாள் நமக்கு ஏமாற்றத்தை தாங்க கொடுக்கும். இந்த உலகம் ஒரு நாள் நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். நீங்க பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய படிச்சவங்களாம் நீங்க போய் காத்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ ஏமாற்றங்கள், எவ்வளவோ வெறுமைகள், எவ்வளவோ நிர்விசாரங்கள் காணப்படும். எவ்வளவோ ஏக்கத்தோட தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும். ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய திறமை அவங்கள்ட்ட இருக்கு, அந்த கிருபை அவங்கள்ட்ட இருக்காது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் தள்ளப்பட்ட நிலைமையில இருந்த ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து ஆண்டவர் கட்டும்போது எல்லாவித ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளும் என்று சொல்லி, என் ஆத்தும நேசரே என்று சொல்லி நாம் ஆண்டவரை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கும் போது தேவன் அப்படியாய் நம்மளை மாற்றுகிறவராக, பாவிகளும் துரோகிகளுமா இருந்த நம்மளை அவருடைய சொந்த பிள்ளையாக தேவன் மாற்ற ஆரம்பிக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளையை மாற்ற ஆரம்பித்து அடுத்ததாக தான் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு நேராக அந்த சூலமெத்தியாலை நடத்தி கொண்டு போவதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்க வாசிங்களா, 7வது வசனத்தை வாசிங்க. 1:7. என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர், எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவர்களை போல நான் இருக்க வேண்டியது என்ன? இங்க சூலமெத்தியால் சொல்லுங்க, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர், எனக்கு சொல்லும். உமது மந்தையை நீர் எப்படி மேய்க்கிறீர் என்று சொல்லி எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவனை போல நான் இருக்க வேண்டியது என்ன? அடுத்த லெவல், அதாவது இவள் பாவியும் துரோகியுமாய் இருந்த இவளை சாலமோன் முன்குறித்து அடுத்ததாக அவளை ரூபவதியாக சாலமோன் பார்க்க ஆரம்பிக்கிறான். எப்ப அவளை ரூபவதியாக பார்க்க ஆரம்பிக்கிறார், எப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரூபவதியாக பார்க்க ஆரம்பிப்பார் என்றால், நம்முடைய அழைப்பு என்ன என்று சொல்லி நாம் கேட்க ஆரம்பிக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன, தேவனுடைய அழைப்பு என்ன, தேவனுடைய நோக்கம் என்ன, எதற்காக தேவன் என்னை ரட்சிப்புகளை நடத்தினார் என்று சொல்லி என்னைக்கு ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழைப்பை குறித்து அவன் அக்கறைப்படுகிற ஆரம்பிக்கிறானோ, அந்த அழைப்பை குறித்து தேவ சமூகத்துல கேட்க ஆரம்பிக்கிறானோ, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிக்கிறானோ, அப்பதாங்க அவன் ரூபவதியாக மாறுகிறான். அப்பதான் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய, அப்பதான் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை ரூபவதியாக ரசிக்க ஆரம்பிக்கிறார். இல்லைன்னு அதுவரை
ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளையா இருந்துகிட்ட, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்திலா இருந்துகின்றோம். ஆனா ரூபவதியாய் ஆண்டவருடைய மனவாட்டியாய் மாற வேண்டும், பூரண ரூபவதியாய் மாற வேண்டும் என்றால் தன் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற அழைப்பு என்ன என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். இங்க இந்த சூலமித்தியால் கேட்கிறார், உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்கிறீர், எனக்கு சொல்லும். உம்முடைய மந்தையை நீர் எப்படி மேய்க்கிறீர் என்று சொல்லி எனக்கு சொல்லும். நான் ஏன் மற்றவருடைய மந்தையின் பின்னே இருக்க வேண்டியது என்ன? உமது மந்தையை நான் மேய்ப்பேனே, என் வாழ்க்கையில் தேவனீர் வைத்திருக்கிற சித்தத்தை நான் செய்வேனே என்று சொல்லி இந்த சூலமித்தியால் சொல்ல ஆரம்பிக்கும் போதுதான் அடுத்த வசனம் சொல்லுகிற 8வது வசனத்தை வாசிங்க. ஸ்திரீகளில் ரூபவதியே. போதும் போதும் போதும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் இதுல விளக்கம் இருக்கு. ஏன்னா அவ்வளவு காரியங்களை ஆண்டவர் இதுல வச்சிருக்கிறார். ஸ்திரீகளில் ரூபவதி, அதாவது தேவனுடைய அழைப்பு என்ன என்று சொல்லி தன் வாழ்க்கையில் மணவாளனுடைய நோக்கம் என்ன, மணவாளனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போதுதான் தெருக்களிலே ஒன்றும் இல்லாதவர்களாக ஒரு பழுதுள்ளவர்களாக இருந்த வாழ்க்கையை ஆண்டவர் ரட்சிப்புகளை நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தன் வாழ்க்கையின் அழைப்பை புரிய ஆரம்பிக்கும் போதுதான் அவளை ரூபவதியாக ஆண்டவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். மணவாளனும் ரூபவதியாக அங்க பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்போஸ்தலன் பவுல், அதனால்தான் நீ 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனத்தை வாசிங்களேன். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போய் நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க பவுலை பார்த்து சொல்கிறார். சவுலாக புறப்பட்டு வந்த மனுஷன், தேவ ஜனங்களை கொலை செய்யும்படியாக, துன்பப்படுத்தும்படியாக, அடிக்கும்படியாக அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு வந்த மனுஷன். அவன் எதை செய்தாலும் யாருக்கும் கேட்கக்கூடிய பவர் கிடையாது. அந்த அளவு பிரதான ஆசாரிகளிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவன் கடந்து செல்கிற மனுஷனாய் காணப்பட்டான். ஆனால் என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்க ஆரம்பித்தாரோ உடனே அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கக்கூடிய நல்ல கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாய் இருக்கிறீர். ஏன்னா பவுல் நல்லா வேதத்தை அறிஞ்ச மனுஷங்க, நல்ல நியாய பிரமாணத்தை எல்லாம் நல்ல கற்று தேர்ந்த கமாலியல் பாதுபடியில் இருந்து வேதத்தை முறைப்படி கற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். அங்கேயும் இங்கேயும் உட்கார்ந்து இல்ல, ஆன்லைன்ல உட்கார்ந்து இல்ல, முறைப்படி தேவ சமூகத்துல உட்கார்ந்து நல்ல பரிசுத்தவானுடைய கரத்திலிருந்து வேதத்தை கற்றுக்கொண்ட மனுஷன். அதனாலதான் சொல்லுகிறான், நான் பாவியான மனுஷன், என்னை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார்னா நான் அவருக்கு ரூபவதியாய் மாற வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய அழைப்பு என்ன என்று சொல்லி நான் அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் நான் அவருக்கு பிரியமான ஒரு மனவாட்டியாய் மாற முடியும். இல்லைன்னா ஒரு சராசரி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிடனா இருப்பேன் என்பதை உணர்ந்தனாலதான் ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாய் இருக்கிறேன். வேற எதுவுமே கேட்கல. கீழே விழுந்தவனுடைய கண்ணு செதில் மாரி ஒட்டிக்கிச்சு, அவனுடைய கண்ணும் மறைக்கப்பட்டுருச்சு, குருடன் ஆயிட்டான். ஆண்டவரே எனக்கு விடுதலையை தாரும், என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கிறத மாற்றிப்படும். எதையுமே கொண்டு தேவ சமூகத்துல வைக்கவே இல்லைங்க, எதையுமே வைக்கல. நான் என்ன செய்ய நீ சித்தமாய் இருக்கிறீர். அப்பதான் ஆண்டவர் அவனை ரூபவதியாய் பார்க்க ஆரம்பிச்சார். அந்த ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் பவுலை எடுத்து பூரண ரூபவதியாய் அவனை மாற்ற ஆரம்பித்தார். அவனுக்குள் ஒரு பழுதும் இல்லாதபடிக்கு தனக்கு ஏற்ற ஒரு மணவாளனாய் பவுலை தேவன் பார்க்க ஆரம்பிச்சாருங்க.
இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தம் என்ன, தேவனுடைய அழைப்பு என்ன என்று சொல்லி நாம் கேட்க ஆரம்பிக்கும் போது சூலமித்தால், நீர் உம்முடைய மந்தை எங்கே மேய்க்கிறீர், மத்தியானத்தில் எங்கே போய் அதை நீ மடக்கி வைக்கிறீர் என்று சொல்லி அதை எனக்கு நீ சொல்லும் என்று சொல்லி சூலமித்தால் கேட்கும் போதுதான் அவளை ரூபவதியாக அங்க என்ன பண்ணுகிறான் சாலமோன் பார்க்க ஆரம்பிக்கிறான். பவுலும் அதுதான் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்று சொல்லி கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் அங்கே பவுலுடைய அழகு குணம் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கிறதாய் காணப்படுது. என்ன நீங்க வாசிங்கன்னா தாவீதை குறித்து வேதம் சொல்லும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிங்க. அதாவது சாமுவேல் அங்க சவுல் ராஜா தள்ளப்பட்டு போவான். தள்ளப்பட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாக தேவன் என்ன பண்ணுவார், சாமுவேலை நீ தைல கோப்பையை எடுத்துக்கொண்டு நீ ஈசாயோட வீட்டுக்கு போ, அங்கே நான் ஒரு மனுஷன் உனக்கு காண்பிப்பேன், அவனை எனக்காக நீர் அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி சாமுவேலை தேவன் அனுப்புவார். அப்படியாக சாமுவேல் கடந்து வரும்போது ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னப்பா இவன் இல்லை இவெல்லாம் ஆண்டவர் நிராகரிச்சு வருவான். ஒரே ஒரு மனுஷன் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்ல அவனை அழைத்து கொண்டு வரும்போது, இந்த மனுஷன் தான் என் அழைப்புக்கு பாத்திரவான், இவனை தான் நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லும் போதுதான் அப்பொழுதுதான் வேதம் ஆண்டவர் அவன் எவ்வளவு அழகானவன் என்பதை அங்க ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். கர்த்தர் தெரிந்து கொண்ட மனுஷன் வாழ்க்கையில தேவனுடைய அழைப்பு அந்த மனுஷன் வாழ்க்கையில வெளிப்படும் போதுதான் ஆண்டவர் அவனை ரூபவதியாக பார்க்க ஆரம்பிக்கிறார். அவனை குறித்து ஆண்டவர் சொல்லி அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய். இது மனுஷனுடைய என்ன சொல்ற வர்ணனை அல்ல, இது ஆண்டவர் தாவீதை குறித்து வர்ணிக்கக்கூடிய காரியம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தாவீதை குறித்து அவன் எவ்வளவு ரூபம் உள்ளவன் மனுஷனாக, எவ்வளவு அழகாக தேவனுடைய அழைப்பை பெற்ற அந்த மனுஷன் எவ்வளவு ரூபவதியாய் இருக்கிறான் என்று சொல்லி அவனுடைய கண்களை குறித்து சொல்லி அவனுடைய மேனியை குறித்து சொல்கிறார். அவனுடைய சரீர தோட்டத்தை குறித்து, இவ்வளவுக்கு அவன் பெரிய ஹைட்லாம் கிடையாது. தாவீது நார்மல் ஹைட்டு கூட கிடையாது, நார்மல் ஹைட்டோட அவன் ஹைட்டு கம்மி தான். ஆனால் ஆண்டவர் அந்த குறைபாடுகளை பார்க்கிற தேவன் அல்லங்க. என்னைக்கு நம்முடைய அழைப்புக்கு நாம் நம்மளை ஒப்பு கொடுக்கிறோமோ நம்மளிடத்துல இருக்கக்கூடிய குறைகளை தேவன் ஒரு நாளும் பார்க்கவே மாட்டார். நம்ம தான் அநேக காரியங்களை எப்படி மோசே தேவ சமூகத்துல நீ புறப்பட்டு போய் என் ஜனங்களை எகிப்தின் அடிமையினத்துல நீ மீட்டு கொண்டு வா என்று சொல்லி சொல்லும் போது அநேக காரியங்கள் என்ன விட்டுங்க ஆண்டவரே, வேற யாராவது நீங்க அனுப்புங்க, நான் திக்கு வாயும் மந்த புத்தி, எனக்கு என்னால பேச முடியாது என்று சொல்லி தன்னிடத்துல இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவருடைய அழைப்பு வந்தாலே அந்த மனுஷனை தேவன் ஒரு பழுதொன்றும் இல்லாதபடி மாற்றும்படியாக தான் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதுதான் நீங்க நியாயாதிபதிகளை வாசின ஆண்டு சொல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, மீதியானுடைய கைகளுக்கு நீ அவர்களை ரட்சிப்பாய் என்று சொல்லி அங்கே அந்த கிபியோனை பார்த்து ஆண்டவர் சொல்ல நான் பார்க்க முடியாது. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இஸ்ரவேலை மீதியானுடைய கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. நம்மளிடத்துல இருக்கக்கூடிய குறைவுகள், நம்மளிடத்துல இருக்கக்கூடிய பலவீனங்களை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, எடுத்து முன் வைக்க கூடாது. என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி நம்மளை ரட்சிப்புகளை நடத்தினாரோ, அவருடைய விலையேற பெற்ற குற்றமில்லாத பாவமில்லாத இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டாரோ, அன்னைக்கே தெரியுங்க நம்மள்ட்ட எவ்வளவு பழுது இருக்கு, எவ்வளவு கேடு இருக்கு, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி எல்லாம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும்.
எதுவும் தெரியாமல நம்மளை வந்து ஆண்டவர் என்ன பண்ணல, முன்குறிக்கல. நம்ம எவ்வளவு பலவீன, நம்ம எவ்வளவா அழிந்து போய் இருக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் தெரிந்துதான் தேவன் நம்மளை தேடி வந்தார். ஆனால் அவருடைய ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் போது தேவன் ஒவ்வொரு காரியத்துல நம்ம வந்து மறுரூபப்படுத்தும்படியாக, நம்மளை பூரண ரூபவதியாய் மாற்றும்படியாக தான் தேவன் ஒவ்வொரு நாளும் இந்த ப்ராசஸ்குள்ள தேவன் நம்மளை நடத்தி கொண்டு போறாருங்க. அப்ப அந்த தேவனுடைய அழைப்பை அறிந்தோம் என்றால், ஆண்டவரே எதற்காக நீர் என்னை பிடித்தீர் என்று சொல்லி அந்த அழைப்பை அறிந்தோம் என்றால் தேவன் நம்மளை ரூபவதியாக பார்க்க ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்பதாக ரூபவதியா இருக்கீங்க? கை தூக்க பார்ப்போம். நல்ல ரூபவதியாய் ஆண்டவர் பார்க்கும் போது என் பிரியமே பக்கத்துல வந்துடாதான்னு சொல்லணும். எல்லாம் நம்ம வந்து என்னதான் இந்த உலகத்துல சாதிச்சாலும் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமே தொடங்க ஆரம்பிக்குது. மற்ற ஆசீர்வாதங்கள், வேலை, காரியங்கள், குடும்பம், வீடு கட்டுறது எல்லாம் வந்து ரெண்டாவது தான். இது எதுவுமே வந்து தேவனுக்கு முன்பதாக வந்து நிற்கவே, அந்த அழைப்புக்கு ஈடாக எதுவுமே வரவே வராது. நீங்க நல்லா வந்து காணிக்கையை கொடுக்கிறவா இருந்தாலும் அதுவும் அந்த அழைப்புக்கு ஈடாக வரவே வராது. அந்த அழைப்பு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, என் வாழ்க்கையில உம்முடைய சித்தம் என்ன என்று சொல்லி நாம் கேட்கும் போதுதான் ஆண்டவர் நம்மளை ரூபவதியாக பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்படிதான் அந்த சூலமத்தியாலே அங்க மோசே சாலமோன் பார்க்க ஆரம்பிக்கிறான். நீங்க வாசிங்கன்னா அந்த அடுத்தது அவளை குறித்து பிரியமாய் எப்ப மாற ஆரம்பிக்கிறான். அதே உன்னதப்பட்ட 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பருடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பருடைய கூடாரங்களில் உன் ஆட்டுக்குட்டியை மேய விடு. முதலாவது தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழைப்பு என்ன என்று சொல்லி கேட்கும்போது ரூபவதியாய் மாற்றப்படுகிறார். அடுத்தது அவள் எப்பொழுது மணவாளனுக்கு பிரியமுள்ளவளாய் மாறப்படுகிறான், தன்னுடைய அழைப்புல நிலைத்து ஓட ஆரம்பிக்கும் போதுதான். ஏன்னா அநேகர் வந்து அழைப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன அழைப்பு என்று சொல்லி கேட்டு பெற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆண்டவரோட வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி எல்லா தரிசனத்தை பெற்றிருப்பாங்க. அந்த அழைப்புக்கு, அந்த அழைப்பின் மத்தியில ஓடுவதற்கு தங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ பேருடைய சாட்சிகளை கேட்க முடியும். வயதான நாட்கள் உட்காந்து புலம்புவாங்க, ஆண்டவர் என்னை அழைச்சு அவருடைய ஊழியத்தை நான் விட்டு கொடுக்காம ஒரு சராசரி உலக மனுஷனை போல வாழ்ந்து ஓடிட்டேன்னு இன்னைக்கு என் வாழ்க்கையின் முடிவில் வந்து நிற்கிறேன் என்று சொல்லி எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில கண்ணீர், கடைசி நாட்கள் அவங்க வந்து புலம்புவதை நாம் பார்க்க முடிகிறது. என்னைக்கு ஒரு மனுஷன் அழைப்பை தெரிந்து கொண்டு அந்த அழைப்புல நிலைத்து இருக்கிறானோ, அந்த அழைப்புல ஓடுகிற மனுஷனாய் காணப்படுகிறானோ, அவன்தான் பிரியமுள்ள ஒரு மனுஷனாய் மாற ஆரம்பிக்கும். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளையும் உறுதியாக்கும்படி நீங்க வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11 15 வசனம் வரைக்கும் பவுல் அதை குறித்து அழகா சொல்லுவான். நான் ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்லிச்சோம். தேவனுடைய அழைப்பை பெற்ற மனுஷன் அந்த அழைப்புல எவ்வளவு உபத்திரங்கள், வேதனைகள், பாடுகள் வந்தாலும் நான் ஆசையாய் பின்தொடை, அதனால தான் அவன் பிரியமுள்ள ஒரு மனுஷனாய் மாற்றப்படுகிறான். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11 15 வரை. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினான் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அடுத்த வசனம். ஆகையால்
நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது வேறு சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதையே தொடர்ந்து நாடி ஓடும்படியாக ஆசையாய் பின்தொடர்கிறேன். அழைத்த அழைப்பை அறிந்து அந்த அழைப்புல நிலைச்சு ஓடுறது ரொம்ப முக்கியம். அந்த அழைப்புல நிலைத்து ஓட ஆரம்பிச்சாதான் நம்ம மேல தேவனுடைய பிரியம் கடந்து வர ஆரம்பிக்குங்க. இன்னைக்கு தேவன் நம்மளை உலக பிரகாரமாக ஆசீர்வதிச்சிருக்கிறார், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நல்ல ஆசீர்வாதங்கள். இதனால தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறார்னா அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா தேவனை தேடினால தேவன் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்க முடியாத உங்களுடைய இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில சில பரிபூர்ணத்தை கொடுத்திருக்கலாம், சில ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கலாம். நாம் தகுதி இல்லாத ஆசீர்வாதத்துக்கெல்லாம் தேவன் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அது அல்ல உண்மையான ஒரு ஆசீர்வாதம். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய அழைப்பை அறிந்து அதுல நிலைச்சு ஓடுறான் பாருங்க, அந்த அழைப்புக்காக தன் வாழ்க்கை, தன் மனைவி, தன் பிள்ளைகள், தன் குடும்பம், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்து தேவ சமத்துல வைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் கர்த்தருக்கு பிரியமாய் மாறுவாங்க. அவங்களதான் ஆண்டவர் இப்ப இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதே என் பிரியம் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்ப முதலாவது நாம் அழைப்பை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அடுத்தது அந்த அழைப்பை நாம் தொடர்ந்து ஓடுகிற பிள்ளைகளாக. அதுதான் சூலமித்தியால் அங்க அவளை பார்த்து அங்க சாலமோன் சொல்லும் போது, மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பருடைய கூடாரங்களில் உன் ஆட்டுக்குட்டியை மேய விட, தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து போ. பிரச்சனை வரும், பாடுகள் வரும், உபத்திரம், வேதனை வரும், உன்னுடைய அழைப்பை டைவர்ட் பண்ணக்கூடிய அநேக காரியங்கள் வரும். எல்லாவற்றையும் விட்டு எதற்காக தேவன் நம்மளை அழைச்சாரோ அந்த அழைப்பின் பாதையில நாம் தொடர்ந்து ஓடுகிற பிள்ளைகளாக. அழைப்பு நம்மளுடைய வாழ்க்கையில மாறவே மாறாதுங்க. தேவன் எதற்கென்று அழைச்சாரோ அந்த அழைப்புக்கு ஏற்ற தாயின் கருவிலே முன்குறிக்கக்கூடிய தேவன், தாயின் கருவிலே நம்மளை முன்குறிக்கக்கூடிய தேவன். அந்த அழைப்புக்கு ஏற்றாற் போலதான் தேவன் நமக்கு பெற்றோர்களை கொடுப்பார். அந்த அழைப்புக்கு ஏற்றாற் போலதான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில படிப்பை கொடுப்பார். அந்த அழைப்புக்கு ஏற்றாற் போலதான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கை துணையை கொடுப்பார். நமக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், நாம் பார்க்கக்கூடிய வேலைகள், நாம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நம்ம அழைப்பை சார்ந்ததுங்க. எதுவுமே அது ஒரு எதுவுமே ஒரு அலோன் கிடையாது, ஸ்டாண்ட் அலோன் கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் பண்ணின எல்லா பாவ வாழ்க்கையும் நம்மளுடைய அழைப்பை பேஸ் பண்ணி இருக்கும். என்னைக்கு அந்த அழைப்பை நீங்க புரிந்து கொண்டு அந்த அழைப்புல ஓட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்குதான் தேவனுடைய கண்களுக்கு நீங்க பிரியமுள்ளவர்களாய் மாற ஆரம்பிப்பீங்க. அதனால பவுல் பார்த்தான், நான் எல்லாவற்றையும் குப்பையும் தூசியுமா எண்ணுகிறேன். எனக்கு படிப்பு வேணாம், பட்டம் வேணாம், பதவி வேணாம், என் ஐஸ்வர்யம் எதுவும் வேணாம், அவருக்கென்று லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று அந்த பரம அழைப்பின் சந்தோஷம் அந்த பாதையில் நான் தொடர்ந்து ஓடுவேன் என்று சொல்லி அந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிச்சாங்க. அதுதான் சூலமித்தியால பார்த்து அடுத்த லெவல் அவளுடைய வாழ்க்கையில கடந்து போகுது. ரூபவதியாய் மாறினவள் அடுத்தது ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு மகளாய் மாற ஆரம்பிக்கிறார். என் பிரியமே என்று சொல்லும்படியாக அவளுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. அடுத்த லெவலுக்கு அவளை கொண்டு போகும்போது நாம் வாசித்த அந்த 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நீ பூரண ரூபவதி என்று சொல்லி அவளை பார்த்து சொல்ல, உன்னில் பழுதொன்றுமில்லை என்று சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். மனுஷனுடைய வாழ்க்கையில எப்ப இந்த பூரணத்துக்கு ஏதுவாய் இந்த மனுஷனை நடத்த ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உன்னதப்பட்டு 1ஆம் அதிகாரத்துல 15ஆவது வசனத்தை வாசிங்க. என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். அவளுடைய முதல் 2 பாட்டு, ஒண்ணு என் அவளுடைய ஆண்டோடைய பிரியமாய் மாறிவிட்டால், ஆண்டோட ரூபவதியாய் மாறிவிட்டாள். அடுத்தது அவளை குறித்து சொல்லுகிறது, உன் கண்கள் புறா கண்கள் என்று சொல்லுகிறது. அப்போ பூரண ரூபவதியாய் மாறுவதற்கு ஒரு மனுஷன் வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் புறா கண்கள். புறா கண்கள்னா அந்த கண்ணுல எப்போதுமே தண்ணீர் இருந்துகிட்டே இருக்குங்க.
புறாவுடைய கண்ணை நல்லா நீங்க பாத்தீங்கன்னா அது மேல வந்து வாட்டர் ஒரு கோட்டிங்கா இருந்துகிட்டே இருக்கும். அதே போலதான் தேவ பிள்ளைகளும் எப்படி இருக்க வேண்டும்? நம்மளுடைய கண்களும் புறா கண்களை போல இருக்க வேண்டும். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எண்ணி அந்த ஒரு நிமிஷம் நம்மளுடைய கண்ணில் ஒரு கண்ணீர் வருது பாருங்களா, மணிக்கணக்கா உட்காந்து அழ வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் செய்த நன்மைகளை எண்ணி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிலப்ப ஒரு கண்ணீர் எழும்பும். அது எத்தனை பேர் நீங்க அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே கண்ணீர் ஒரு கோட்டிங்கா மேல வந்து அப்படியே அந்த கண்ணீர் மறையுங்க. அந்த அனுபவத்துக்குள்ள நான் போக வேண்டும். அது நமக்கு தேவன் செய்த நன்மைகளை எண்ணி அப்படியா நம்ம இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்ம இடத்துல ஜெபிக்க கேட்கிறாங்கல்ல, மற்றவங்க நம்ம இடத்துல எனக்கா இந்த காரியத்துக்காண்டி ஜெபம் பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த காரியத்தை நம்ம கையில எடுத்து வைத்து கொண்டு அதற்கு நாம் ஜெபிக்கும் போது அந்த நேரத்தை நம்மளோட கண்ணில் ஒரு கண்ணீர் கோட்டி வரும். என் வாழ்க்கையில் எவ்வளவோ நான் சொல்ல முடியும். எவ்வளோ பேர் வந்து ஃபோனில் வந்து இந்த காரியத்துக்காண்டி ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நான் கண்ணை எந்த இடத்துல எங்கே ஆஃபீஸில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் என் கண்ணை மூடி அந்த கண்ணீரோடு அந்த ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம் அநேக நாட்கள் நான் அதை உணர்ந்திருக்கேன். என் கண்ணீருக்குள்ள அப்படியே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அப்படியே தொடச்சிடும். அப்படியே உட்காந்து குனிஞ்சு தொடச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஆண்டவர் இன்னைக்கு அதை எதிர்பார்க்கிறவராக நம்மளோடு கூட இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளோட குடும்பத்தை சார்ந்தவங்க யாரெல்லாம் நம்ம இடத்துல ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாங்களோ அந்த ஜெப குறிப்பை எடுத்துக்கொண்டு நாம் அதற்காக தேவனை நோக்கி அந்த ஒரு நிமிஷம் நம்மளுடைய கண்ணிலேருந்து வரக்கூடிய கண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா, அது அவங்களோட வாழ்க்கையில பலத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பலத்தை அவங்களோட வாழ்க்கையே மாறுங்க. நம்ம ஒரு நிமிஷம் ஏறிடக்கூடிய அந்த ஜெபம், அந்த கண்ணீரோடு நாம் ஏறிடக்கூடிய ஜெபம் அவங்க வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் எல்லாம் அது மாற்றி போடக்கூடியதாக காணப்படுகிறது. நீங்க எரேமியா 9ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்கன்னா எரேமியா சொல்லக்கூடிய காரியம், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது ஜனமாகிய குமாரத்தி கொள்ளையின கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன் என்று சொல்லி அங்கே எரேமியா சொல்வதை நான் பார்க்க முடிகிறது. நீ அழாத என்று சொல்லி அவன் சொல்வதை நான் பார்க்க முடிகிறது. புலம்பல் நீங்க அநேக காரியங்களை வாசிக்கும். அவள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராது, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க விட்டாது, எழுந்திரு, ராத்திரியில் முதல் ஜாமத்தில் கூப்பிடு, ஆண்டவருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும் உன் குழந்தையின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துல ஏறிடு என்று சொல்லி அங்க சொல்லி இரவும் பகலும் நதியளவு, நீங்கள் புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனத்துல நீங்க வாசிச்சு கொள்ளலாம். நதியளவு கண்ணீர் விடு, இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, கண்கள் உன் கரு விழிகளை சும்மா இருக்க ஒட்டாத என்று சொல்லி அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்ப கண்ணீரோடு நாம் தேவ சமூகத்தில் என்ன பண்ண வேண்டும்? நிக்கிற பிள்ளைகள் நம்மளுடைய காரியங்களுக்காக மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக, சபையுடைய காரியங்களுக்காக, தேசத்துடைய எழுப்புதலுக்காக, அழிந்து போயிற ஆத்மாக்களுக்காக நாம் தேவ சமூகத்துல கண்ணீரோடு நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கண்ணீரோடு நாம் தேவ சமூகத்துல நிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் இந்த ரூபவதி பூர்ண ரூபவதியாய் மாற ஆரம்பிக்கிறார். அவளுக்குள்ள ஒரு பழுதும் இல்லாதபடிக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? அவளை சரிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அதனால நம்மளுடைய ஜெபத்தின் அனுபவங்கள் மாற வேண்டும். சில நேரங்கள்ல சில பிரச்சனைகளுக்காக நான் வந்து தேவ சமூகத்துல உட்காந்து ஜெபிக்கும் போது கண்ணில தண்ணீர் வராது, ஆனா இருதயத்துல நல்லா அழுதுகிட்டு இருப்பேன். என் கண்ணுல இருந்து தண்ணீர் வராது, சிலப்ப அப்படியே கண்ணீர் எவ்வளவுதான் பார்த்தாலும் கண்ணுல இருந்து தண்ணீர் வராது, ஆனா இருதயம் அழுதுகிட்டு இருக்கும். என் வாழ்க்கையில எத்தனையோ காரியத்துக்கு என் இருதயம் அழுது ஏறெடுத்த ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் உடனே பதில் கொடுத்திருக்காரு. என்னுடைய காரியங்கள், மற்றவர்களுடைய காரியத்துக்காக, என்னுடைய சொந்த காரியத்துக்காக இல்ல, மற்றவருடைய காரியத்துக்காக இருதயத்துல நான் அழுது இப்படியெல்லாம் நடக்குது ஆண்டவரே, பிள்ளைகளோட வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கு, எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் ஆண்டவர் நீ அசைய மாட்டேங்கிறீங்களே, இந்த பிரச்சனை மாற மாட்டேங்கிறது, விடுதலை உண்டாக மாட்டேங்கிறது, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அழ ஆரம்பிக்கும் போது அந்த ஜெபத்திற்கெல்லாம் தேவன் பதில கொடுத்திருக்காருங்க.
அது நம்மளுடைய இருதயத்திலிருந்து கண்ணீர் சிந்தப்படக்கூடிய ஒரு அனுபவம். அதுதான் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார், பூரண ரூபவதியாய் தேவன் பார்க்க ஆரம்பிக்கிறார். நம்மளுடைய அனுபவங்கள் அப்படியாய் மாற வேண்டும். யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்டாங்கன்னா, அந்த ஜெப பாயிண்டை நீங்க வாங்கி நீங்க அந்தரங்கத்துல உட்கார்ந்து நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவர் அந்த உத்தமத்தை ஆண்டவர் பார்ப்பார். அவங்களுக்காக நீங்க எப்படி அழுது செபிக்கிறீங்க, அந்த பிரச்சனையை உங்க தலைமையில போட்டுக்கொண்டு அவர்களுக்காக நீங்க எப்படி கதறுகிறீங்க என்று சொல்லி தேவன் பார்ப்பார். அதை தேவன் பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் உங்களை இன்னும் ஆண்டவர் ரசிக்க ஆரம்பிக்கிறவராக இருப்பார். இன்னும் அவருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வெளிப்படுத்துகிறவராக இருப்பார். அதனால நல்ல கண்ணீர், நம்முடைய கண்கள் புறா கண்களை போல மாற வேண்டும். ரூபவதிக்குள்ள ஒரு குணாதிசயம் புறா கண்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பாருங்களேன், அவரும் கண்ணீரோடு அவர் ஜெபிக்கிறவராக. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருடைய காரியங்களை பார்த்தோம் என்றால் இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களுக்காக ஒரு கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவராக இருந்தார். எபிரேயர் 5:7 சொல்லுகிறது, அதை மாத்திரம் வாசிங்க. எபிரேயர் 5:7, தாம் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்கிறவருடைய வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் மிகுந்த சத்தத்தோடு அவர் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான அந்த ஜனங்களுடைய முழு உலகத்துடைய ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக அவர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவராக அந்த சூழ்நிலையை கடந்து போக, ஆண்டவரே அந்த கெத்செமனே தோட்டத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அவருடைய வேர்வை துளிகள் ரத்தத்தோடு வெளியில வந்தது. அந்த அளவுக்கு வியாகுலப்பட்டு அவர் ஜெபிக்கிறவராக, இந்த நான் கடந்து போக வேண்டும், என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்துல கண்ணீரோடு அவர் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். பிதாவே, உமக்கே சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லி அங்க ஜெபிக்கிறவர், கண்ணீரோடு ஜெபிக்கிறவராக அவர் காணப்பட்டாருங்க. அதனால்தான் அந்த நம்மளுடைய கண்கள் புறா கண்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். என் பிரியமே, என் ரூபவதியே, உன் கண்கள் புறா கண்கள். அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறத நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்க வாசிங்கன்னா அடுத்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்க பவுலோட வாழ்க்கையில் நீங்க பார்க்க முடியும். அவன் அதிக கண்ணீரோடு ஜெபிக்கிற மனுஷனாக ஒவ்வொரு நிருபங்களையும் அதிக கண்ணீரோடு அவன் எழுதினேன் என்று சொல்லி பவுல் சொல்வதை நாம் பார்க்க முடியும். நீங்க அடுத்து நீங்க வாசிங்கன்னா உன்னதப்பட்ட 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இது என் நேசருடைய சத்தம், இதோ மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். இது என் நேசருடைய சத்தம் என்று சொல்லி அந்த மணவாளனுடைய சத்தத்தை கேட்கிறவளாய் அந்த மணவாட்டி மாற்றப்படுகிறாள். அவளுக்குள்ள அந்த பூரண ரூபவதி எப்பே கடந்து வருகிறது என்றால் மணவாளனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக தன் காதுகளை நல்லா டியூனப் பண்ணுகிறவளாக இருக்கிறாள். இது எது மணவாளுடைய சத்தம், எது பிசாசுடைய சத்தம், எது உலகத்துக்குரிய சத்தம், எது தேவனுக்குரிய சத்தம் என்று சொல்லி வேறு பிரிச்சு அவள் பார்க்க ஆரம்பிக்கிறாள். அந்த மணவாளுடைய சத்தம் கேட்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறவளாக இருக்கிறாள். இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்து மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார் என்று சொல்லி அவள் அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடியாது. நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நல்ல ஆவியில நிரம்பி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் நம்மளோடு பேசும்படியாக ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அமைதியா இருக்க, சைலண்ட் ஆயிடும், ஒரு பின் டிராப் சைலண்ட் ஆயிடும். தேவ சமூகத்துல அவன் துதிக்க கூடாது, ஒண்ணும் பண்ணக்கூடாது. ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி நல்ல தேவ சமூகத்துல அமைதியா கொஞ்சம் இருந்து பாருங்க. இந்த தேவ பிரசன் அப்படியே ஒண்ணு நீங்க காதுகள்ல கேட்பீங்க. இல்லைன்னா என்ன காரியத்தை குறித்து தேவன் உங்களோட பேச வேண்டுமா அந்த தாட் இல்ல அந்த காரியத்தை குறித்து உங்க இருதயத்துல கொண்டு வந்து போடுவார். டைரக்டா இருதயத்துல அந்த காரியத்தை குறித்து தேவன் நம்மளோட பேசுவார். அந்த காரியத்தை கொண்டு வந்து போடும்போது அந்த காரியத்தை குறித்து நமக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் பிறக்க ஆரம்பிக்குங்க.
அந்த மணவாளனுடைய சத்தத்தை நாம் கேட்கிற பிள்ளைகளா, ஒவ்வொரு நாளும் மணவாளனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். மணவாளனுடைய சத்தம் அந்த தேவ பிரசனத்துக்கு முன்பதாக நாம் நிற்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அதனால நல்ல ஆவில நிரம்பி நாம் செபிக்கிற பிள்ளைகளாக, துதிக்கிற பிள்ளைகளாக, ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கு. நல்ல ஆவில நிரம்பக்கூடிய அனுபவம் நம்மளோட வாழ்க்கையில இருக்கணுங்க. ஏதோ நாளை கைத்தட்டி அந்நிய பாஷை பேசணும்னு கிடையாது. நல்லா நம்மளை மறந்து நாம் தேவ சமூகத்துல நிற்கிறோம். எதுக்கு சில நேரங்கள்ல அப்படியே அமைதியா அந்த ஆராதனை கொண்டு போறதுன்னா, தேவன் நம்மளோடு இடைபடும்படியாக, தேவன் நம்மளோடு உறவாடும்படியாக, தேவ சத்தம் நம்மளுடைய காதுகளை துணிக்கும்படியாக தான் சில நேரங்கள் அமைதியா அப்படியே தேவ சமூகத்துல காத்திருப்பது. தேவ ஆராதனையும் நம்ம அமைதியா சில நேரங்களில் போகுது உண்டு. இது ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு அனுபவமா இருக்க வேண்டும். அந்த தேவ சத்தத்தை கேட்டு வளர ஆரம்பிக்கும் போதுதான் அந்த பூரண ரூபவதியாய் நாம் மாற்றப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அடுத்தது நீங்க வாசிங்கன்னா, உன்னதப்பட்ட 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறான். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ள எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இந்த ரூபவதி பூர்ண ரூபவதியாய் மாற வேண்டும் என்றால், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கு? அந்த முள்ளினால ஒவ்வொரு தடவை அந்த பூ குத்தப்படும். முள்ளினால காத்து அடிக்கும் போது அந்த கிளை அந்த பிரான்ச் அந்த பூவோட அடிக்கும் போது அதனால ஒரு பாதிப்பு உண்டாகும், அதனால ஒரு வேதனை உண்டாகும். என் பிரியமும் அப்படிதான் இருக்கிறான் என்று சொல்லி அநேக உபத்திரவங்கள், அநேக வேதனை, அநேக பாடுகள் இந்த உலகத்துல இருந்தாலும் எனக்கு பிரியமானவள் என் நிமித்தம் எல்லாவற்றையும் என்ன பண்ணி கொண்டிருப்பாள்? சகித்து கொண்டிருப்பாள். அவதான் ரூபவதியா, அவதான் பூரண ரூபவதியா. எவ்வளவு பாடுகள் வந்தாலும் விட்டு ஓடவே மாட்டான். பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, எவ்வளவோ பாடுகள், வேதனைகள், கண்ணீர், ஒவ்வொரு நாளும் மரண பயம், நிர்வன, ஒவ்வொரு நாளும் கப்பல் சேதம், சாப்பாடு கிடையாது, எவ்வளவோ பிரச்சனை இருந்த போது, எவ்வளவோ நாங்கள் எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை என்று. ஆனா நெருக்கம் அவனோட வாழ்க்கையில இருந்துச்சு. சுத்திலும் முள்ளுகள் நிறைஞ்ச வாழ்க்கை. எப்படி லீலி புஷ்பம் இருக்கிறதோ, முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் இருக்கிறதோ, பவுலுடைய வாழ்க்கையும் அப்படியாக காணப்படும். அதனால ஒரு நாளும் அந்த அழைப்பை விட்டு ஓடினதே கிடையாது. ஒரு நாளும் தேவனை விட்டு ஓடினதே கிடையாது. ஒரு நாளும் ஏன் என் வாழ்க்கையில் இந்த பாடு, ஏன் என் பிரச்சனை, ஊழியம் தானே செய்யறேன், எனக்கு ஏன் இந்த பாடு என்று சொல்லி ஒரு நாளும் பவுல் கேட்டதே கிடையாதுங்க. அதான் அவன் சொல்கிறான், நான் ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்லுகிறான். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் வரும். அதன் மத்தியிலும் நாம் தேவனுக்கென்று சகிக்கிற பிள்ளைகளாக, நாம் தேவனுக்கென்று நாம் பொறுத்து இருக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் தேவன் நம்மளை தேற்ற ஆரம்பிப்பார். நீ அந்த உன்னதப்பட்ட 2ஆம் அதிகாரத்துல 3-4 வசனத்தை வாசிங்க. காட்டு இல்ல 4-5 வாசிங்க, டைம் ஆயிடுச்சு. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனாய், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே, திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களா என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன். அப்ப அந்த முள்ளுகளுக்குள்ள இருக்கக்கூடிய லீலி புஷ்பத்தை அந்த மணவாளன் என்ன பண்ணுகிறான்? விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போய் அவருடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த மணவாட்டியை தேற்றுகிறவராக இருக்கிறார். என்னை தேற்றுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மணவாளன் அப்படியாய் மணவாட்டியை தேற்றுகிறவராக இருக்கிறாருங்க. இப்ப மணவாளனால் நாம் தேற்றப்பட வேண்டும் என்றால் நாம் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக, தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ்கிற, எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு வேதனை வந்தாலும் மனிதர்கள் மூலம் நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்காத, ஒரு ஆறுதல் கிடைக்காத, ஒரு விடுதலை கிடைக்காது என்று சொல்லி மனிதர்களை தேடி போவதை பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாளனை நோக்கி போக ஆரம்பிச்சனா அவர் பார்ப்பாரு, என் பிரியம் முள்ளுகளுக்குள்ள அவள் எப்படி இவ்வளவு வேதனை இருந்த போதிலும் இன்னும் என்னை நோக்கி பார்க்கிறாள், இன்னும் என்னை நேசிக்கிறாள், இன்னும் என்னை துதிக்கிறாள், இன்னும் என்னுடைய சமூகத்தை கடந்து வருகிறாளே, இன்னும் என் சத்தத்தை கேட்கிறாளே என்று சொல்லி ஆண்டவருடைய நேசம் நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படுங்க. நம்ம நேசிக்கிறது ஒரு பக்கம், ஆனா ஆண்டவருடைய நேசம் நம்மளுடைய வாழ்க்கையில வர்றதுதான் அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய நேசம் வெளிப்பட்ட அந்த வாழ்க்கை எப்படியா இருக்கும்? உன்னில்
பழுதொன்றுமில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். நம்ம வாழ்க்கைனா நம்முடைய குடும்பம், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஒரு பழுதும் இல்லாதபடிக்கு மாற்றுவாருங்க. முழு குடும்பத்தையும் தேவன் அப்படியாய் மாற்றுகிறவராக இருக்கு. அதனால வேதனைகள், உபத்திரவங்கள், பாடுகிற வருகிற நேரங்களில் எல்லாம் நாம் ஆண்டவரையே உறுதியாய் நாம் பற்றிக்கொள்கிறோம். அது எல்லாம் ஆண்டவர் நம்ம படுகிற பாடுகள், வேதனை, சில நேரங்களில் சில ஜெபம், எவ்வளவோ ஜெபம் பண்ணி முட்டி மோதி அந்த காரியம் நடக்காது. ஆண்டவருடைய சமத்துல சில பேர் சோர்ந்து போயிடும். ஆண்டவரே இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணுமே ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க இந்த காரியத்துல ஒரு விடுதலை கொடுக்கல. நாங்க நிறைய இவ்வளோ விசுவாசத்தோட உங்களுடைய சமத்துல எவ்வளவோ கண்ணீரோடு இந்த காரியத்துக்கு நாங்க ஜெபம் பண்ணுமே ஆண்டவரே, இன்னும் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை கடந்து வரலையே, இன்னும் அந்த வாழ்க்கையில ஒரு விடுதலையை காண முடியல, இன்னும் அந்த தடைகள் மாறவில்லை என்று சொல்லி அநேக நேரத்துல ஒரு சின்ன சோர்வு வரும். சோர்வு வரலாம், அவிசுவாசம் எல்லாம் கிடையாது. ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு வேற என்ன ஆன்சர் வச்சிருக்கிறாரே என்று சொல்லி தெரியல. அப்படி சோர்வு வரும்போதுதான் கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பண்ண போறதை நீ பார்த்துட்டு அப்புறம் நீ சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் சில நேரங்கள் அப்படியாவது சொல்லுவார். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள், நம்முடைய ஊழியத்தின் பாதையில ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், பாடுகள், அதுக்காக நாம் தேவ சமூகத்தில் செபிக்கும் போது அந்த பாடுகள், பிரச்சனை அப்படியா இருக்கும்போது சிலப்ப நமக்கு கொஞ்சம் அப்படியே மனசு சோர்வு கூட சொல்ல முடியாது. ஒரு என்ன சொல்ல, ஒரு கஷ்டம், ஒரு வேதனை இதெல்லாம் உண்டாகும். ஆனாலும் தேவன் என்ன பண்ணுவார், அதன் மத்தியிலே தேற்றுகிறவராக அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையோட ஆசீர்வாதத்தை முடிவை பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம ஆச்சரியப்படத்தக்க விதமாய் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். அப்படியாய் தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறார், தேற்றுகிறவராக இருக்கிறார். இப்ப பாடுகள், உபத்திரவத்தின் வேதையில நாம் என்ன பண்ணுவோம், அவரை உறுதியாய் நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்து நீங்க வாசிங்கன்னா 1 3 அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாம். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்த நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் தெரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றோருடைய அறையில கொண்டு வந்து விட மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். பகலா என் நேசரை நான் தேட ஆரம்பித்தேன் என்று சொல்லி சூலமித்தியால் சொல்லுகிறான். என் மணவாளனை ராத்திரி பகலாய் அவரை நான் பார்க்கிற வரைக்கும் விடாமல், அந்த 5ஆம் வசனத்துல 4வது வசனத்துல சொல்லுகிறான், அவரை விடு, அவரை அறையில் கொண்டு வந்து விடு மட்டும் விடாமல் அவரை பற்றி கொண்டேன் என்று சில தொடர்ந்து தேவனை தேடக்கூடிய ஒரு அனுபவம். ராத்திரி பகலா தேவ சமூகத்துல என்ன பண்ணுகிறது, ஒரு தேவனை தேடக்கூடிய ஒரு இருதயம் தான் ஒரு பூரண ரூபவதியாய் அவளை மாற்றக்கூடியதா இருக்கிறது. ஏதோ ஜெபிக்கிற நேரம் மாத்திரம் இல்லை, ஏதோ ஒரு சில நேரங்கள் மாத்திரம் கிடையாது. ராத்திரி பகலாய் நம்மளுடைய இருதயம் தேவனை தேட வேண்டுங்க. சிலப்போ எனக்கு ஆசை இருக்கும், ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் பைபிளை படிக்கணும்னு. வேலையில் அதுக்குள்ள எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சிருப்போம். ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது சில ஃபைலை எடுத்தோன்னா 1 மணி நேரம் நம்ம எந்த உலகத்தில் இருக்கனே தெரியாது, அவ்வளோ பிரச்சனை இருக்கும். அதை படித்து அதை கிளியர் அவுட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம பார்த்தா 1 மணி நேரம் ஓடி இருக்கும். ஐயோ கொஞ்சம் பைபிளை படிக்கலாம்னு நினச்சோமே மறந்துட்டோமேன்னு இருக்கும். ஆனால் ஒரு ஆசை வரும், அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு 2 வசனம் ஒரு அதிகாரத்தை வாசிக்க முடியுமா என்று சொல்லிதான் பார்ப்போம். ராத்திரி பகல் நம்முடைய இருதயம் என்ன பண்ண வேண்டும், தேவனை தேடக்கூடிய இருதயமா. இந்த சூலமித்தை அவளை சொல்லுகிறா பாருங்க, அவர் என்னை கொண்டு வந்து சேர்க்க மட்டும் அவரை விடாமல் பற்றி கொண்டேன் என்று சொல்லுகிறார். நாமும் ஆண்டவரை தேடக்கூடிய காரியத்துல விடாமல் அவரை பற்றி கொள்கிற 24 hours நம்மளோட ஆண்டவர் இருக்கும்படியாக, தேவ பிரசனம் இருக்கும்படியாக நம்மளுடைய தேடுதல் அப்படியா இருக்க, நம்முடைய வாஞ்சை அப்படியா இருக்கும்போது அவளை தேவன் பூரண ரூபவதியாக தேவன் மாற்றுகிறவராக இருக்க. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு, நமக்கு டைமும் ஆயிருச்சு. ஒவ்வொரு இந்த உன்னத பாட்டை நீங்க போய் வாசி பாருங்க. மணவாளன் மணவாட்டி எப்படியாப்பட்ட உறவுக்குள் இருக்க வேண்டும், அவர்கள் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லுவது நாம் பார்க்க முடிகிறது. இந்த மணவாட்டியை பார்த்துதான் மணவாளன் சொல்லுவார். நீங்க 8வது வசனத்தை வாசிங்கன்னா 4:8, உன்னத பாட்டு 4:8, லீபனோனிலிருந்து என்னோட வா, என் மணவாளியே என்னோட வா,
சரி, என்னோட வா என்று சொல்லி மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்ல, என்னோட கூட வா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் தம்முடைய வரிகளை நம்மளை பார்த்து சொல்ல வேண்டும், என்னோட நீ வா என்று சொல்லி, என்னோட ஓடி வந்துரு. இப்படியாப்பட்ட குணாதிசயங்கள் உள்ள ஒரு மணவாட்டியாய் நாம் இருந்தோம் என்றால் அவருடைய வருகையில என்னோட கூட நீ வாப்பா, என்னோட கூட நீ ஏறி வா என்று சொல்லி அப்படியா என்ன பண்ணுவார், நம்மளை அழைத்து கொண்டு போகிறவரா. 9வது வசனத்தை வாசிங்க. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்துல ஒரு சரப்பணிகளாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். தாவீதை குறித்து ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாய் இருக்க கண்டேன் என்று சொல்லி அந்த தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்வது போல உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல, என் இருதயத்தை நீ கவர்ந்து கொண்டாய். யாராலே ஒரு ஆமேன்னு சொல்ல முடியல, கை தூக்க முடியல. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயத்தை நாம் கவர்ந்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டுங்க. நம்முடைய வாழ்க்கை துணையுடைய இருதயத்தை நாம் கவர்ந்து கொள்ளும்படியாக நம்ம என்னென்னமோ அவங்களை வந்து திருப்திப்படுத்துறோம், என்னென்னமோ அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை செஞ்சு கொடுக்குறோம். காரணம் அந்த இருதயத்தை நம்ம ஆக்குப்பை பண்ணிக்க வேண்டும் என்று சொல்லி, அதே போலதான் ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம ஆக்குப்பை பண்ணிக்கொள்ள வேண்டும். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுகிற இந்த வார்த்தைக்காண்டி நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாங்க. இந்த ஒரு வார்த்தை, இருதயத்தை நீ கவர்ந்து கொண்டாய்ங்கிற ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட வரத்துக்காண்டி அவருக்கு வேண்டிய எல்லா அவருடைய அழைப்பு, ஓட்டம், ஊழியம், சித்தம், இதை எல்லாவற்றையும் செய்து முடிக்கலாம். அந்த உலகத்துல எது இருக்கோ இல்லையோ ஆண்டவருக்கென்று வாழக்கூடிய வாழ்க்கை, ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு போதும் என்று சொல்லி அதன் மத்தியில நாம் வாழ்கிற பிள்ளைகளாக இருப்போம். அடுத்து 10வது வசனத்தை வாசிங்க. உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கலாம் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது, சகல கந்த வர்க்கங்களை பார்க்கலாம் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாக இருக்கிறது, உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கலாம் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கு என்று சொல்லி நம்மளுடைய நேசத்தை தேவன் ருசிக்க வேண்டுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய நேசத்தை தேவன் ருசிக்கும்படியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இதை விட வேற என்னங்க நமக்கு இந்த பூமியில இருக்கு? நம்ம இதெல்லாம் மறந்துட்டு தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்மளுடைய நேசம் ஆண்டவருக்கு வெளிப்படுத்தாம, நம்ம ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளாம, அவருக்கு பிரியமான பிள்ளையாய் அவருடைய ரூபவதியாய் மாறாம, நம்ம அநேக இந்த உலக காரியங்கள் அடிபட்டு அநேக பழுதுள்ள காரியங்கள் நமக்குள்ள நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பார்த்து சொல்ல விரும்பக்கூடிய காரியம், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லும்படியாக தேவன் விரும்புகிறார். அதுக்காக தான் தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் இந்த பாதையில நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். இப்போ அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, நம்மளுடைய நேசத்தை அவர் ருசிக்கக்கூடியவர்களாக, இன்னும் அவருடைய இருதயத்தை நாம் கவர்ந்து கொள்கிற பிள்ளைகளாக மாற ஆரம்பித்தோம் என்றால் அவர்தான் பூரண ரூபவதியாய் மாறுகிறார். இப்படி அனுபவத்துக்குள்ள நான் வாழ்ந்தா கூட சில நேரம் நல்ல ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள போகும்போது சில நேரங்கள் நம்மளோட வாழ்க்கையில என்ன அப்படின்னா அதை எப்படி சொல்றது, சில கேஷுவலா நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். அது முக்கியம். ஆண்டவர் நம்ம அவருக்கு பிரியமாய் மாற ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன காரியத்தை ஆண்டவர் ரொம்ப உன்னிப்பாய் நம்ம இடத்துல பார்க்கிறவராக இருப்பார். நம்ம அல்லல் தட்டுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. அது சாதாரண காரியம் என்று சொல்லி நம்ம நினைக்க கூடாது. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி நம்மளுடைய நேசம் அதிகமாகி ஆண்டவருடைய இருதயத்தை நாம் கவர்ந்து கொள்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் அவர் நம்மளை தேடி வர ஆரம்பிப்பார். இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் சூலமித்தியால் நேசரை தேடி போன காரியங்கள், நேசரை கவர்ந்து கொள்ளும்படியாக, அட்ராக்ட் பண்ணும்படியாக இவ்வளவு காரியங்கள் சூலமித்தியாளோட வாழ்க்கையில். இந்த காரியங்கள் இருக்கும்போது நேசர் என்ன பண்ணுகிறார், அவளை தேடி வருகிறவராக காணப்படுகிறார். நீங்க வாசிங்கன்னா உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரம் 2-7 வரையும் வாசிக்கணும், டைம் இல்ல, வாசிங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமே விழித்திருந்தது,
கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமணி இரவில் பெய்யும் தூறலினால் நனைந்திருக்கிறது. அதாவது ஆண்டவர் நம்மளை தேடி வரும்போது அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போக முடியாத ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை தேடி நம்ம இருக்கிற ஒரு நாளும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழிய பாதையில இருக்கிறதுல நாம் திருப்திப்பட்டு போய்விடவே கூடாது. ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு தேவன் நம்மளை நடத்தி கொண்டு போகிறவராக இருப்பார். நம்மளுடைய வாழ்க்கையில அதற்காக நாம் ஒப்பு கொடுக்கிறவர். அடுத்த லெவலுக்கு நம்மளாம் என்ன நினைப்போம், நம்மளுடைய வேலை காரியங்கள்ல ஏதோ ஒரு கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லி நம்ம நினைப்போம். ஆண்டோடைய நினைப்பு எப்படி இருக்குன்னா, அடுத்த லெவலுக்கு நான் இவனை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி நினைப்பார். அடுத்த லெவலுக்கு, அடுத்த சம்பளத்துக்கு கொண்டு போது தேவனுடைய நோக்கமா இருக்காது. அடுத்த லெவலுக்கு நான் இவனை கொண்டு போய் வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நம்மளை தேடி வருகிறவராக இருக்கிறான். அப்படிதான் இங்க சூலமித்தில தேடி வருகிறான். அவளுடைய நேசம், இருதயத்தை கவர்ந்து கொண்ட காரியம், அழைப்புல ஓடின காரியங்கள் எல்லாவற்றையும் வைத்து நேசர் அவளை தேடி வர ஆரம்பிக்கும் போது சில காரணங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். கதவை திறக்கும்படியாக, மணவாளனோடு நேரத்தை செலவழிக்கும்படியாக, அவரோடு விருந்து சாலைக்கு போகும்படியாக இல்லாதபடிக்கு சில காரணங்களை அவங்க சொல்ல அள்ளல் தட்ட ஆரம்பிக்கிறார். வாசிங்க 3வது வசனம். என் வஸ்திரத்தை கலட்டி போட்டேன், எப்படி திரும்பவும் அதை உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், எப்படி திரும்ப அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை தமது கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. எழுந்தேன், பூட்டின கைப்பிடி வெள்ளை போலமும் வாசனை வெள்ளை போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. தேவன் தேடி வருகிற நேரத்தை மிஸ் பண்ணிட்டோம் வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டம். அதிகாலையில தேவன் நம்மளை எழுப்புறாரு. நமக்கு எப்ப தூக்கம் தெளிஞ்சு யாரோ நம்மளை தட்டினது போல, யாரோ நம்மளை கூப்பிட்டது போல, யாரோ நம்மளை பேசல அழைச்சது போல இருந்துச்சுன்னா, நேசர் நம்மளை தேடி வந்து நிக்கிற நேரம். நம்ம அவ இழுத்து போத்திக்கிட்டு தூங்கினது போல நம்மளை இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு எந்திரிச்சு நம்ம ஜெபம் பண்றோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம தேடி ஓடுறது ஆண்டவரை. அவர் நம்மளை தேடி வந்தார், நம்மளோடு நேரம் செலவழிக்கும்படியாக, நம்மளுடைய நேசத்தை ருசிக்கும்படியாக, நம்மளுடைய அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்ட காரியத்தை எல்லாம் நம்மளோடு நேரம் செலவழிக்கும்படியாக அவர் அதிகாலமே நம்மளை தேடி வருவாருங்க. அதிகாலமே தேடி வரும்போது அதை நம்ம மிஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிச்சு நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம் என்றால் வந்த நேசர் போய்விடும். அதுக்கப்புறம் நம்ம தான் தேடி ஓடணும். தேடி ஓடும்போது என்ன ஆகும் தெரியுமா? 7வது வசனத்தை வாசிங்க. நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவல்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். இதுதான் நேசர் போனதுக்கு அப்புறம் அவரை தேடி ஆண்டவர் வந்துட்டு, ஆண்டவர் நம்மளை தட்டி பாப்பார், எழுந்திருக்கலையா நீ தூங்குடாம, அவனையும் தூங்கிட்டு ஆண்டவர் போயிடுவாரு. அடுத்தது பிசாசு வந்துடும். அழகா அவன் தான் காவலாளி. உள்ள நல்ல சொப்பனத்தை கொடுப்பான். அலறி அடிச்சு எந்திரிக்கிற மாதிரி தேவையில்லாத சொப்பனம், தேவையில்லாத பிரச்சனைகள், நம்முடைய மன சமாதானத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டுப்பேன். அவதான் இங்க சொல்கிறான், நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவலாளர்கள் என் மேல் போர்வையை எடுத்து. இதே சூலமித்தியால் இதே தேவனை தேடக்கூடிய 3ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா 3வது வசனத்தை வாசிங்க. நகரத்திலே திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டார்கள். என் ஆத்ம நேசரை கண்டீர்களா என்று சொல்லி அவர்களை கேட்டேன் என்று சொல்லி அப்ப இதே காவலாளிகள் தான் அப்ப அவளை அடிக்கவும் இல்லை, அவளை ஒன்றும் பண்ணவும் இல்லை.
அவளுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. ஏன்னா அந்த இருதயம் தேவனை ராத்திரி பகலாய் தேடக்கூடிய ஒரு இருதயமாய் காணப்பட்டுச்சு. கிடைக்கிற நேரத்துல எல்லாம் தேவனை தேடி தேடி ஓடுகிற ஒரு இருதயமாய் காணப்பட்டுச்சு. கொஞ்ச நேரம் தேவ பிரசனத்தை உணர முடியல, கொஞ்ச நேரம் தேவனை தரிசிக்க முடியலன்னா உடனே ரோடுகள் இறங்கி வீதிகள் இறங்கி அவள் தேடுகிறவளாய் காணப்பட்டாள். அந்த தேடுதலுக்கும் இந்த தேடுதலுக்கும் ஒரு வித்தியாசம். அது உற்சாகத்து நிமித்தம் தேடக்கூடிய இருதயம், இது பின்மாற்ற இருதயத்திலிருந்து தேடக்கூடிய ஒரு இருதயம். பின்மாற்ற இருதயத்தை தேடினா கூட நல்லதுதான். அது என்ன சொல்லுவார், அல்லல் தட்டக்கூடிய ஒரு இருதயத்தோடு தேவனை தேடக்கூடிய காரியம். தேவன் சந்திக்கிற அந்த ராத்திரி பகலாய் அவள் தேவனை பகலாய் என் படிக்கல என் ஆத்ம நேசரை தேடினேன் என்று சொல்லி ராத்திரி பகலாய் தேடின அவள் இறங்கி போகும்போது காவலாளிகள் ஒரு பிரச்சனையும் அவளுக்கு பண்ணவில்லை. அதே காவலாளிகள் தான் ஆண்டவர் தேடி வந்து ஆண்டவருடைய காரியங்களை அவள் அல்லல் தட்ட ஆரம்பிக்கும் போது அவள் ரோட்ல இறங்கி தேட ஆரம்பிக்கும் அதே காவலாளி பிடிச்சு அடிக்கிறாங்க. இதுதான் அநேகரோட வாழ்க்கையில் நடக்கிறது. தேவன் தேடி வரக்கூடிய நேரத்தை நம்ம விட்டுட்டோம்னா, எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், கடைசியா அந்த கழுதில போய்க்கும் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க, ஜெபிக்கலாம். 19 லூக்கா 19 உனக்கு கிடைத்த இந்த நாளிகளாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதாள். உனக்கு கிடைத்த இந்த நாளிகையிலாவது உன்னை தேடி வரக்கூடிய அந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களுடைய கண்ணீரின் பாதைகள் நாம் கடந்து செல்லக்கூடிய அனுபவம் இருக்கு. ஆனாலும் நேசர் அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டா நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். சில நேரங்கள் அந்த வாழ்க்கையின் அந்த அனுபவத்துக்குள்ள போனாலும் அதை கொஞ்சம் ஆண்டவர் ப்ரோலாங் பண்ண செய்வாய். ஏன்னா இந்த தேடுதல் ஒரு நாளும் அடுத்த இன்சிடென்ட் இதேமாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நடக்காதபடிக்கு அந்த காரியத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தி அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுப்பதை நாம் பார்க்க முடியுது. அதனால நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்கிற பிள்ளைகளாக, என் பிரியமே என் ரூபவதி என் பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக நம்மளோட வாழ்க்கை மறுரூபப்படணுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.